மைக்காட்டில் சேதமுற்ற மென்பொருளை இலவசமாக மக்கள் மாற்றிக்கொள்ள முடியும் என்று அரசாங்கம் நேற்று அறிவித்ததைத் தொடர்ந்து முதல் நாளான இன்று நவம்பர் 23ஆம் தேதி யுடிசி மையங்களில் உள்ள தேசிய பதிவு இலாகாவான ஜேபிஎன் அலுவலகங்களில் மக்கள் கூட்டம் நிரம்ப காணப்படுகிறது. சிரமான் அம்பாங்கன் யுடிசி மையத்தின் ஜேபிஎன் முகப்பிடங்களில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இன்று காலை முதல் மாலை 4 மணி வரை உள்ளூர் நாளேடு ஒன்று நடத்திய ஆய்வில் மக்கள் காத்திருக்கும் இடங்களில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதுடன் வாடிக்கையாளர்களின் தேவையை பூர்த்தி செய்ய வழக்கத்திற்கு மாறாக அனைத்து முகப்பிடங்களும் திறக்கப்பட்டுள்ளன. விரைவில் அறிமுகப்படுத்தப்படவிருக்கும் உதவித் தொகைக்கான பெட்ரோல் RON 95 எரிபொருளை வாங்குவதற்கு மைக்காட்டில் உள்ள மென்பொருள் செயல்பாட்டில் இருக்க வேண்டும். அது சேதமுற்று இருக்குமானால் உதவித் தொகைக்குரிய பெட்ரோலை வாங்குவதில் சிரமம் ஏற்படலாம் என்று நினைவுறுத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தங்கள் மைக்காட்டின் செயல்பாட்டை தெரிந்து கொள்ள பலர் ஜேபிஎன் அலுவலகங்களில் குவிந்துள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.